ஒன்டாரியோ மார்க்கம் நகரைச் சேர்ந்த ஒரு பெண் தனது மின்சார அடுப்பு காரணமாக விசித்திரமான சிக்கல் ஒன்றை எதிர்கொண்டுள்ளார். அவருடைய 4 வருட பழைய மின்சார அடுப்பு திடீரென வேலை செய்வதை நிறுத்தியுள்ளது. இதனையடுத்து அவர் கூகுள் தேடல் மூலம் கண்டறிந்த ஒரு பழுது பார்க்கும் நிறுவனத்தை வேலைக்கு அமர்த்தினார். குறித்த நிறுவனத்திலிருந்து வந்த தொழில்நுட்ப வல்லுநர் ஒரு வெப்பநிலை சென்சாரை மாற்றுவதற்காக அவரிடம் $798 கட்டணத்தை வசூலித்தார். ஆனால் அதன் பின்னரும் அடுப்பு வேலை செய்யவில்லை. பின்னர் பிரதான கட்டுப்பாட்டு பலகையையும் மாற்ற வேண்டும் என அந்த நிறுவனம் அவரிடம் கூறியுள்ளது. இதற்கு €690 பழுது பார்க்கும் கூலியையும் செலுத்துமாறு கேட்டது. இதனால் மொத்த பழுது பார்ப்பு செலவு $1600 எட்டியது. ஆனால் பிரச்சனை என்னவெனில் குறித்த அடுப்பின் விலை $1000 மாத்திரமே அந்த பெண் தெரிவித்துள்ளார். இதனால் அந்த பெண் மேலதிக பணத்தை செலுத்த மறுத்துவிட்டார். பழுது பார்ப்புக்காக மேலும் செலவழிப்பதை விட ஒரு புதிய அடுப்பை வாங்குவதே புத்திசாலித்தனம் என அவர் தெரிவித்தார். இதேவேளை குறித்த பழுது பார்ப்பு நிறுவனத்திற்கு எதிராக ஏற்கனவே பல முறைப்பாடுகள் வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்த பழுது பார்க்கும் செலவுகள், பிரச்சினை சரியான முறையில் இனங்காணப்படாமை மற்றும் பின்தொடர் நடவடிக்கை இல்லாமை ஆகியவை அவர்களுக்கு எதிராக வந்த முறைப்பாடுகளாகும். இந்நிலையில் இதுபோன்ற பொருட்களில் பிரச்சினைகள் ஏற்பட்டால் முதலில் உற்பத்தியாளரை தொடர்பு கொள்ளுமாறு வாடிக்கையாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அத்துடன் பழுது பார்க்கும் செலவுகள் ஒரு புதிய சாதனத்தின் விலையில் பாதியை விட அதிகமாக இருந்தால் அந்த சாதனத்தை மாற்றுவதை கருத்தில் கொள்ளவும் நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.